இப்போ இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்திய அரசாங்கம் அதை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். யூஎஸ்ல இருக்க கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் காமனா ஒரு நம்பர் அப்படின்றது கொடுக்கறதா இந்த எல்இஐயோட முக்கியமான நோக்கம். நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா பேங்கர்ஸ் உங்ககிட்ட இந்த எல்இஐ கோட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆர்பிஐயுமே நீங்க பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல இந்த எல்இஐ பேஸ் பண்ணி தான் உங்களை as a பார்ட்டியா ஐடென்டிஃபை பண்றாங்க. நீங்க பேங்கர்ஸ் கிட்ட எல்சி கேட்கும் போது அவங்க உங்ககிட்ட எல்இஐ இருந்தால் தான் இந்த எல்சி அப்படின்றதே கொடுப்பாங்க. உங்களுடைய கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த எல்இஐ உதவிகரமா இருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் நான் இந்த எல்இஐ வாங்கணும் அப்படின்னு. வணக்கம். இப்போலாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப சுலபமானதுனால இன்டர்நேஷனல் ட்ரேட் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி இரு நிறுவனங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பண பரிவர்த்தனை அப்படின்றதும் அதிகரிச்சிருச்சு. ஆனால் இந்த இரண்டு நிறுவனங்களுமே வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறதுனால ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தின் மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, அதாவது அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது குறைஞ்சிருச்சுங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நிறுவனங்கள் தங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கடனை மறைச்சு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக ஏதாவது ஒரு காமன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு. இதை அட்ரஸ் பண்ணி வந்த ஒரு ப்ராசஸ் தான் எல்இஐ, அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். இன்னைக்கு லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க இல்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு தேவையான அத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் பத்தியும், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல எல்இஐ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. எல்இஐ அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். இது வந்து ஒரு 20 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோடுங்க. பொதுவாக கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்திய அரசாங்கம் அதை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். யூஎஸ்ல இருக்க கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் காமனாக ஒரு நம்பர் அப்படின்றது கொடுக்கறதா இந்த எல்இஐயோட முக்கியமான நோக்கம். சரி, இந்த கோட் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிரான்ஸ்பரன்சிங்க. அதாவது ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிறுவனங்கள், ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனம் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஏதோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நிறுவனம் எதிரில் இருக்கக்கூடிய நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த எல்இஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர். இப்போ நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட். அதே மாதிரி யூஎஸ்ல ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேறு, அதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேறு. இந்தியாவில் நீங்கள் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஐஎன் நம்பர் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதுக்கு அவங்க வேற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட நம்பர்ஸும் சர்டிஃபிகேட்ஸும் இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டியை போக்கி ஒரே யூனிக் நம்பராக கொண்டு வரது தான் இந்த எல்இஐ உடைய முக்கியமான நோக்கம். இந்த எல்இஐனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுலபமாக இரண்டு கம்பெனிகள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தரப்பு இன்னொரு தரப்புடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த எல்இஐ கோட் வந்து ரொம்பவே உபயோகப்படுங்க. இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் டைரக்டரி மாதிரி இருக்கும். இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் டைரக்டரி மூலிமா ஒவ்வொரு கம்பெனியுமே ரொம்ப டிரான்ஸ்பரன்சியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அடுத்து நிறைய பேர் கேட்கலாம், ஏன் நான் இந்த எல்இஐ வாங்கணும் அப்படின்னு. இதுக்கு 3 காரணங்கள்ங்க. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கர்ஸ் உங்ககிட்ட இந்த எல்இஐ கோட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது விஷயம், ஆர்பிஐயுமே நீங்கள் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் இந்த எல்இஐ பேஸ் பண்ணி தான் உங்களை as a பார்ட்டியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்கர்ஸ் கிட்ட எல்சி கேட்கும் போது அவங்க உங்ககிட்ட எல்இஐ இருந்தால் தான் இந்த எல்சி அப்படின்றதே கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 பெனிஃபிட்ஸுமே உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது எதனால் வாங்கணும் அப்படின்றது, இது வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பயன் இந்த எல்இஐனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்களுடைய கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எல்இஐ உதவிகரமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களோட கம்பெனி மேலே ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி வரும் மற்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு. மூணாவது விஷயம், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். நாலாவது விஷயம், நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு போகிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு பாஸ்போர்ட் மாதிரி செயல்படும் இந்த எல்இஐ. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க. அடுத்து இந்த எல்இஐ வாங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் அதுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல
கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீட். ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இல்லை ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, கம்பெனியோட பேன் கார்டு. பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட பேன் கார்டு கொடுக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ப்ரொப்ரைட்டருடைய பேன் கார்டு கொடுத்துக்கலாம். மூணாவது, போர்டு ரெசல்யூஷன். அதாவது இந்த எல்இஐ வாங்குறதுக்கு எங்களுடைய கம்பெனி விருப்பப்படுது, இந்த டைரக்டர் தான் அதில் சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷனுமே சப்மிட் பண்ணோம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் தான் இந்த எல்இஐ வாங்குறதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னோட கம்பெனி இந்த எல்இஐ வாங்கலாமா? நான் ரொம்ப சின்ன கம்பெனி, என்கிட்ட வந்து ஒரு 2 ஸ்டாஃப் தான் இருக்காங்க, இல்லை 1 ஸ்டாஃப் தான் இருக்காங்க, சின்ன கம்பெனி என்னோட கம்பெனி எல்இஐ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் எந்த ஒரு நிறுவனமுமே இந்த எல்இஐ வாங்கலாம். இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவ்வளோ ஏன் ட்ரஸ்ட்டு கூட இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்க. ஸோ இது வந்து சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்லா நிறுவனங்களுமே இந்த எல்இஐ, அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர், தாராளமாக வாங்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த எல்இஐ, அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர், இந்த கோட் வாங்குறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. முதல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு இதுக்கான ஃபார்ம் ஃபில்லிங். இந்த ஃபார்மில் கம்பெனியோட பேர், கம்பெனியோட அட்ரஸ், என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, கம்பெனியோடைய டைப் என்ன, இது தவிர்த்து டைரக்டர் யார், டைரக்டருடைய டீட்டெயில்ஸ், இது அத்தனையுமே நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி இதுக்கான பேமெண்ட்டையும் நம்ம வந்து மேக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான அத்தாரிட்டிஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான எல்இஐ கூட அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த எல்இஐ வாங்குறதுக்கான டீட்டெயில்டு ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்ன, இதன் மூலிமா இருக்கக்கூடிய பெரிய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.